ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். மகாநதி சீரியல் ஃபேம் ஆக்ட்ரஸ் காவ்யா வாசு, அதாவது நம்ம நர்மதா பாப்பாவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சிஸ்டர்ஸோடைய லாஸ்ட் சிஸ்டராக இருக்காங்க மகாநதியில். அவங்க வந்து இன்னைக்கு கியூஏ செஷன் வச்சு ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம வீக்கா, விஜய் அண்ட் காவேரியை பற்றியுமே சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் வீடியோஸுமே அங்கே வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணவங்க இங்கே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷூட் எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் ஸ்டார்ட் ஆகும். மகாநதி செட்டில் ஷூட் வந்து ரொம்ப ஜாலியாக போகும், ஃபன்னாக போகும். அண்ட் நான் என்னுடைய க்ளோசஸ்ட் பாண்ட் யார் கூட ஷேர் பண்ணுவேன்றது சொல்லி தான் தெரியணுமா? இட்ஸ் மை ஹீமாவரி, அதாவது காவேரி. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கமெண்ட்ஸ்லேயும் சரி, இப்போ வர கொஷின்ஸ்லேயும் சரி, நான் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு. ஐ எம் டூயிங் மை 8th ஸ்டாண்டர்ட். ஸோ என்ன ஜூனியர் சூப்பர் ஸ்டார்லேருந்து லைக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் பிளெஸிங்ஸும் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. எனக்கு ஹீமாவரி எவ்வளோ பிடிக்குமா? புரியுதா? இன்ஃபைனைட், எண்டே கிடையாது. எனக்கு ஹீமாவரி அவ்வளோ பிடிக்கும். ஸ்கூல் அண்ட் ஷூட் மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. ஸோ மந்த்லி ஒரு 5 to 6 days தான் ஸ்கூல் கட் ஆகும். ஸோ அந்த டைம் என்ன நடத்துனாங்கோ அந்த போர்ஷன்ஸ்லாம் நான் வீட்டிலே படிச்சுப்பேன். ஸோ ஈஸி தான். இல்லை ஆதேஷ், பேசலாம் வாங்க. நான் வேணா உங்களுக்கு கால் பண்ணுறேன். நம்ம 1 hour 2 hour ஜாலியாக பேசலாம், ஓகேவா? இல்லை நான் ஒன்று பண்ணுறேன், ஹீமாவரியை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன். ஜாலியாக நாங்கள் 2 பேரும் பேசுவோம்மா. அதை நீங்கள் கேட்டு ரசிங்க, ஓகேவா? எங்கள் குமரன் மாமாவை பற்றி சொல்லணுன்னா, அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், நானும் தெரிஞ்சவர், குழந்தையும் மனம் கொண்டவர். சொல்லப்போனால் அவர் ரொம்ப இன்னசென்ட்டு. குமரன் மாமா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட். குமரன் மாமா வந்து நல்லா ஜாலியாக பேசுவார், நல்லா பழகுவார், சம்டைம்ஸ் ஜோக்கெல்லாம் சொல்லுவார். அவர் கூட இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு குமரன் மாமா ரொம்ப பிடிக்கும். திவ்யாக்கா அந்த சீரியலுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு அவங்கள தெரியும். அதாவது ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ரொம்ப க்ளோஸாலாம் பழக்கல. இப்போ இவங்க சீரியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் க்ளோஸ் ஆனேன். அவங்களும் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, ஃபன்னாக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்னை பார்க்கும் போதுலாம் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நல்லா படிக்கணும், ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம், ஸ்டடீஸ் எப்போவுமே விட்டுறாத, ஸ்டடீஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்லாதீங்க, இட்ஸ் அ பிக் வேர்டு. நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே பண்ணலை, பட் தேங்க்யூ ஸோ மச். அதாவது டேடி, எனக்கு பேரண்ட்டுன்ற பேரை கேட்டாவே பிடிக்கும். ஸோ அதில் பர்டிகுலராக ஒருத்தவங்களை பிடிக்குமான்னு கேட்டாலும் அதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ சாரி. ஸோ எனக்கு 2 பேருமே பிடிக்கும்ப்பா. தளபதி எனக்கு 2 பேருமே பிடிக்கும். பட் தளபதியை இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சூப்பராக போகுது. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் கேட்டிருக்க இந்த கொஷின் என்னென்னா, விஜய் காவேரி வீக்காவை பற்றி சொல்லுங்கள், அண்ட் அவங்களுடைய பாண்டிங் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் விஜய் அண்ணாவுக்கும் எனக்கும் சீன்ஸ் அவ்வளோவா இல்லாததுனால அவர் கூட என்னால் பேச முடியல. இப்போ பேச ஆரம்பித்து அவர் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு, ஃபன்னாக இருக்கார். அவர் எல்லாருக்கூடையுமே ஜாலியாக தான் இருப்பார் எப்போவுமே. ஸோ செட்டில் எல்லாருக்கூடையும் நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு தான் இருக்கும். அண்ட் சூன் என்னுடைய கடி ஜோக் வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் எம்மனுடைய பிடிஎஸ் வீடியோஸ்லாம் நான் ஷூட் பண்ணி போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஓகே, இதோட பேசலாமா செஷனை முடிச்சிடலாம். திஸ் இஸ் நர்மதா லைஸ் காவ்யா சைனிங் ஆஃப். பாய், குட் நைட்.